إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் எனும் மகத்தான பொக்கிஷம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தியை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஸுஹுத் என்ற நூலின் 298வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். இன்ன ஹாதிஹில் குலூப் அவ்இயா, நிச்சயமாக இந்த உள்ளங்கள் பாத்திரங்களாகும். எனவே அதை நீங்கள் குர்ஆனை கொண்டு நீங்கள் நிரப்புங்கள், அது அல்லாததை கொண்டு நீங்கள் நிரப்பாதீர்கள். எனவே இந்த உள்ளங்களை பொறுத்தவரையில் நாம் இந்த உள்ளங்களை குர்ஆனை கொண்டு நாம் அழகுபடுத்த வேண்டும், குர்ஆனை கொண்டு நாம் இளங்கச் செய்ய வேண்டும். குர்ஆன் அல்லாதவைகளை கொண்டு அல்ல என்ற இந்த அழகிய அற்புதமான கருத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்ற நூலின் முதல் பாகத்தின் 61ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிக்கும். எப்படி தண்ணீர் இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறதோ, தண்ணீர் எப்படி இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறதோ, வறண்டு போன பூமியை எப்படி தண்ணீர் உயிர்ப்பிக்கிறதோ, அதே போன்று குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்தை உயிர்ப்பிக்க கூடியவை என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலிலே 8ஆம் பாகத்தின் 142ஆம் பக்கத்திலே வஹப் இப்னு வர்த் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது உள்ளத்தை நெகிழச் செய்யக்கூடியது குர்ஆனை போன்று ஒன்று இல்லை, நாம் கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த குர்ஆனை யார் அதை சிந்தனையோடு ஓதுகிறாரோ அது உள்ளத்தை இலகுபடுத்தக்கூடியது, அதே போன்று அது சத்தியத்தின் பால் இட்டுச் செல்லக்கூடியது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, மற்றுமொரு செய்தியை நாம் இது தொடர்பாக பார்க்கின்ற போது, அதாவது ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஷரஹ் அல் காஃபியத்து ஷாஃபியா என்ற அந்த நூலில் முதல் பாகத்தின் 198ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், அதாவது வைத்தியர்கள், மருத்துவர்கள் உனது உள்ளத்தில் உள்ளவைகளை நீக்குவதற்கு எவ்வளவுதான் முற்பட்டாலும் குர்ஆனை போன்ற ஒரு வைத்தியர் இல்லை. குர்ஆன் என்பது என்ன செய்யும்? உள்ளத்தில் உள்ள அந்த கசடுகளை, நோய்களை எல்லாம் போக்கக்கூடியதாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவுதான் ஒரு மருத்துவர்களிடம், வைத்தியர்களிடம் உள்ளத்தில் உள்ளவைகளை போக்குவதற்கு நீர் தேடினாலும் அல் குர்ஆனை போன்ற ஒன்று இல்லை. அப்போ குர்ஆன்
உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கெல்லாம் அது மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் அத்தப்சிரா என்ற அந்த நூலின் முதல் பாகத்தின் 79ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனை ஓதுதல் இருக்கிறதே அது உள்ளத்துடைய நோய்களுக்கு அது மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த உடலுடைய நோய்களுக்கு தேன் ஒரு மருந்தாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உள்ளத்துடைய நோய்களுக்கு இந்த குர்ஆனை ஒருவர் ஓதுதல் என்பது மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இப்படியான அழகிய கூற்றுக்கள் இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி ரஹிமஹுல்லா அவர்கள் முஹ்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் என்ற நூலின் 52ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், யார் ஒருவர் அதாவது நேரத்தை பெற்றுக்கொள்கிறாரோ, ஓய்வு நேரத்தை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் அல் குர்ஆனை அதிகம் ஓதுவதில் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஏனென்றால் அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது, அதற்கு மகத்தான கூலி, அதிகம் அதிகம் கூலிகள் அதற்கு இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஷரஹ் ரியாது சாலிஹின்ல அஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முதல் பாகத்தின் 762வது பக்கத்திலே, அதாவது ஒரு மனிதன் தனக்கு மிகப்பெரிய உபதேசமாக அல்லாஹுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மகத்தான உபதேசமாக திருக்குர்ஆன் திகழ்கிறது. அது என்ன செய்கிறது? நல்லவைகளை, நன்மைகளை, சுவர்க்கத்தின் விடயங்களை ஆர்வப்படுத்துகிறது. அதே போன்று நரகத்தின் விடயங்களை அது பயம் காட்டுகிறது, அச்சுறுத்துகிறது. அது சொர்க்கத்தை, நரகத்தை பற்றி நினைவு கூறுகிறது. அதே போன்று முத்தகீன்களுக்குரிய சிறந்த முடிவுகளை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது, பாவிகளுடைய முடிவுகளை பற்றி பேசுகிறது. எனவே ஒருவர் மகத்தான உபதேசமாக அவர் குர்ஆனை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஃபத்ஹுல் பாரியின் 9ஆம் பாகத்தின் 70வது பக்கத்தில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, எவர் அல் குர்ஆனை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்வாரோ அது என்ன செய்யும்? அவரது நாவுக்கு அது எளிதாகும். என்ன செய்வார்? எளிதாக அவர் குர்ஆனை ஓதுவார். குர்ஆனை எளிதாக ஓதுவார். ஏன்? அவர் அதற்கு பழக்கப்பட்டு விட்டார். அவரது நாவு அதற்கு பழக்கப்பட்டு விட்டது. எவர் குர்ஆனை ஓதாமல் என்ன செய்கிறார்? அந்த குர்ஆனை ஒரு மூலையிலே வைக்கிறாரோ அது என்ன செய்யும்? அவருக்கு ஓதுவதற்கு சிரமமாகி விடும். நாங்கள் பார்க்கிறோம், இன்று சர்வசாதாரணமாக சிலர் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் சிறு பிராயத்தில் குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருந்தேன், இப்போது நான் மறந்து விட்டேன், இப்போது எனக்கு ஓதத் தெரியாது, மறுபடியும் ஓத சொல்லித்தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே அது கண்ணியமானது, மகத்தானது. உண்மையில் யார் அதை மகத்துவப்படுத்துவார்களோ அவர்களிடத்தில் அந்த குர்ஆன் இருக்கும். யார் அதை மகத்துவப்படுத்தவில்லையோ அவர்களிடமிருந்து குர்ஆன் என்ன செய்துவிடும்? குர்ஆன் சென்றுவிடும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நமது நாவுகளுக்கு இன்று எது எளிதாக இருக்கிறது? இன்று நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. நமது நாவுகளுக்கு இன்று எது எளிதாக இருக்கிறது? பிறரை பற்றி புறம் பேசுவது, பொய் பேசுவது, பாவமான விடயங்களை பேசுவது, அரசியலை பேசுவது, இப்படி உலக விடயங்களை பேசுவது, இவைகள்தான் இன்று நமது நாவுக்கு எளிதாக இருக்கிறது. உண்மையில் மார்க்க விடயங்களை பேசுவது, அல் குர்ஆனை நாம் ஓதுவது, இவைகள் நமது நாவுக்கு எளிதாக இருக்கிறதா என்று நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அத்தப்சிரா என்ற அந்த நூலிலே முதல் பாகத்தின் 333ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனின் மூலம் நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் நேரங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமையுடைய நாளில் உண்மையில் தங்களுடைய நேரங்களை இதில் பயன்படுத்தாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள்
நஷ்டப்படுவார்கள், கவலை கொள்வார்கள். நாம் நமது நேரங்களை எல்லாம் தவறச் செய்து விட்டோமே என்று கவலை கொள்வார்கள். சஹருடைய நேரத்திலெல்லாம் எழுந்து அல் குர்ஆனை ஓதுமாறும் நின்று வணங்குமாறும், அந்த நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுமாறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறுதான் முன்னோர்கள் தங்களுடைய நேரங்களை கழித்தார்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்ற நூலின் முதல் பாகத்தின் 554 பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது, அதாவது குர்ஆனை சிந்தனையோடு ஓதுவது, குர்ஆனை சிந்தனையோடு ஓதுவது என்பது ஹிய அஸ்லு ஸலாஹில் கல்ப், அதுதான் உள்ளத்துடைய அந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் சீராக வேண்டுமா? உள்ளம் சீராகுவதற்குரிய அடிப்படையாக எது இருக்கிறது என்றால் குர்ஆனை ஒருவர் என்ன செய்வது? அதை சிந்தனையோடு அதை விளங்கி ஓதுவது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றையும் நினைவுபடுத்துகிறார்கள். எவ்வாறு அந்த கவிதை வரிகளை வேகமாக நீங்கள் அவற்றை பாடிக்கொண்டு செல்வது போன்று நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டாம் என்றும் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரியாது ஸாலிஹீனுடைய அந்த விரிவுரையிலே குறிப்பிடுகின்ற போது முதல் பாகத்தின் 545 பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த உள்ளம் இருக்கிறதே, உள்ளம் அதை நீங்கள் குர்ஆனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட உள்ளத்தை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த குர்ஆனின் மூலம் உள்ளம் நல்லுணர்வு பெறவில்லை என்று சொன்னால் உண்மையிலே அந்த உள்ளம் நோயுற்ற உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நோயுற்ற உள்ளம், ஒரு கல் நெஞ்சமான உள்ளம் என்பதற்கு அடையாளமாக அது ஆகியிருக்கிறது. எனவே அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எமது உள்ளங்களை பாதுகாப்பானாக. எனவே உள்ளம் என்பது குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளின் மூலம் உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? நல்லுணர்வு பெற வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலின் 4 பாகத்தில் 352 பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், உள்ளங்களுடைய நோய்களாக இருக்கலாம், உடலுடைய நோய்களாக இருக்கலாம், அவைகளுக்கெல்லாம் அல் குர்ஆன் என்ன செய்திருக்கிறது? வழிகாட்டி இருக்கிறது. அதனுடைய நிவாரணம், அதற்குரிய தீர்வை அல் குர்ஆன் வழிகாட்டாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இன்று நாம் எங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான கூற்றென்று பாருங்கள். ஒருவருடைய உள்ளம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், உடல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் அல் குர்ஆன் என்ன செய்திருக்கிறது? வழிகாட்டி இருக்கிறது என்ற அழகிய ஒரு கூற்றை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று இமாம் இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரீஹு திமிஷ்க் என்ற நூலிலே 31 பாகத்தின் 361 பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அதாவது சகோதரிகளை அழைக்கிறார்கள். சகோதரிகளை அழைத்து சொல்கிறார்கள், நான் 3 விடயங்களை உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். 3 விடயங்களை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். அதில் முதலாவது அல் குர்ஆனை ஓதுவது, 2வது சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்வது, 3வது மக்களுக்கு தொல்லை தருவதிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்வது என்று இந்த 3 அழகிய வசியத்துக்களை அவர்கள் செய்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தப்சீரா என்ற நூலின் 380 பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எப்படி அதை ஓத வேண்டுமென்றால், உள்ளம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது, உள்ளம் அலட்சியமாக இருக்கிறது, அப்படி ஓதக்கூடாது. மாறாக அந்த குர்ஆன் யாருடைய வார்த்தைகள், அதற்கு வழங்க வேண்டிய அந்த கண்ணியம், அதற்கு வழங்க வேண்டிய அந்த உயர்வு, அவைகளை வழங்கிய நிலையிலே அந்த குர்ஆனை உள்ளத்தோடு, உள்ளம் அதில் இருக்கக்கூடிய நிலையில் அதை ஓத வேண்டும், அவனுடைய அந்த வார்த்தைகளை விளங்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என சிலர் குர்ஆனை எடுத்து ஓதினாலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் குர்ஆனில் கிடையாது, எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கும். ஆனால் அப்படி அல்ல. குர்ஆனை ஓதும் போது நமது உள்ளம் அந்த குர்ஆனிலே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய கலாம் வார்த்தைகளை விட சிறந்த ஒன்று வேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த மார்க்க தீர்ப்புக்கள்ல அவர்கள் அந்த லிகாஉல் பாபுல் மஃப்தூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பினுடைய 20 பக்கத்திலே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால்,
குர்ஆனை ஓதும் போது உதடுகள் அசைய வேண்டும், குறிப்பாக தொழுகையிலே. இப்ப சிலர் என்ன செய்யறாங்க, தொழுகையில தக்பீர் கட்டினா அவங்களோட உதடுகள்ல எந்த அசைவும் கிடையாது. அப்படி அல்ல. ஓதுதல் என்பது உதடுகளுடைய அசைவுகள், தனக்கு அது கேட்க வேண்டும். எனவே சும்மா உள்ளத்தால் நினைப்பது ஓதுதலாக மாட்டாது. இப்ப நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாதுன்றான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஒருவர் ஓதாம, அவர் உதடுகள் அசைந்து அவருக்கு கேட்கக்கூடிய அளவில் அவர் அதை ஓதாமல் உள்ளத்தால் அதை நினைத்து கொண்டிருப்பார் என்றால் அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகை இல்லை. அப்போ ஓதப்பட வேண்டும். ஏன்னா நாங்க சிலரை பார்க்கிறோம், அவருடைய தொழுகையில அவங்களோட உதடுகள் அசைவே கிடையாது. ரசூலுல்லாஹ் லுஹர் அசர் போன்ற தொழுகைகள்ல ஓதுவார்கள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய தாடியுடைய அந்த அசைவு, தாடியுடைய அசைவை வைத்து என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம் என்றெல்லாம் நாம் ரிவாயத்துக்களை பார்க்கின்றோம் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார்கள், உள்ளத்துக்கு உரிய மிகப்பெரிய நிவாரணியாக அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆன் தான். உள்ளத்துக்குரிய நோய்களுக்கு மிக பெரும் நிவாரணி, பயனுள்ள நிவாரணி குர்ஆனாகத்தான் இருக்கிறது என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ். இதெல்லாம் அவங்க சொல்றாங்கடா அனுபவபூர்வமாக அதனுடைய பயன்களை கண்டுதான் சொல்கிறார்கள் இல்லையா? இந்த இமாம்கள் இவற்றை சொல்கின்ற போது வெறுமனை வார்த்தைகள் அல்ல, அவர்கள் அதனுடைய பயன்களை தங்களுடைய வாழ்விலே உணர்ந்து அதை ருசித்துத்தான் சொல்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நறுமையான சகோதரர்களே, இப்படி எத்தனை செய்திகளை இமாம்களுடைய கூற்றுக்களிலிருந்து நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஃபதாயிலுல் குர்ஆன் லி அபி உபைத் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞருடைய ஒரு நூல் 22ஆம் பக்கத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியாக அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இயன்றவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருங்குங்கள். எனவே அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்குரிய மிக சிறந்ததுதான் அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய கலாம். அதன் மூலம் என்ன செய்யுங்க, அவனிடம் நெருங்குங்கள் என்ற அந்த ஒரு கூற்றை அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மூஉல் ஃபதாவா 24ஆம் பாகத்தின் 388ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்கிறதா, உள்ளம் கடுமையாக விட்டதா, அதற்குரிய ஒரு தீர்வாக நிவாரணியாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது அல் இனாயத்து பில் குர்ஆனில் கரீம், குர்ஆனில் நீங்கள் மகத்தான குர்ஆனில் கவனம் செலுத்துங்கள், அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்றாக அதை விளங்குங்கள், அதை ஓதுவதை அதிகப்படுத்துங்கள். இவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதோடு இவற்றை செய்கின்ற போது உள்ளம் என்ன செய்யும், உள்ளம் இலக ஆரம்பிக்கும், அந்த கல் நெஞ்சம் என்ற நிலையிலிருந்து அது விடுபடும் என்று அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அற்புதமான செய்திகளை அறிஞர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் என்பது ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனுடைய சிறப்பை, மகத்துவத்தை நாம் அறிந்து நமது நேரங்களை குர்ஆனுக்கு நாம் அதிகம் கொடுக்க வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, ஃபதாயிலு ஸஹாபா என்ற நூலிலே, அது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுக்குரிய அந்த நூலின் 775ஆம் பக்கத்திலே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய ஒரு செய்தி, லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமில்லாஹி அஸ்ஸ வஜல், உங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாகி விடுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளின் மூலமாக நிறைவு பெற மாட்டீர்கள். உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் இன்னும் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற அந்த குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசைதான் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை அடைந்து விடுகின்ற போது, பரிசுத்தம் அடைந்து விடுகின்ற போது என்று அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, அவர்கள் தனது நூலிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஒரு கூற்றை பாருங்கள். இது இமாம் இப்னுல் முபாரக், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய அஸ்-ஸுஹுத் என்ற நூலின் 2ஆம் பாகத்தின்
57ஆம் பக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அல் குர்ஆனை மரணமிடுவது என்பது வெறுமனே அதனுடைய எழுத்துக்களை மரணமிடுவது மாத்திரமல்ல, மாறாக அதனுடைய சட்டதிட்டங்களை செயல்படுத்த வேண்டும், வரம்புகளிலே நிற்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல் குர்ஆனை மரணமிடுவது என்பது என்ன? அதனுடைய அந்த எழுத்துக்களை மரணமிடுவதோடு மாத்திரமல்ல, அதை என்ன செய்ய வேண்டும்? அதை விளங்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும், அதனுடைய வரம்புகளில் நிற்க வேண்டும் என்ற அந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹாதில் அர்வாஹ் என்ற நூலின் முதல் பாகத்தின் 68ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், மிஃப்தாஹு ஹயாத்தில் கல்ப், அதாவது உள்ளம் உயிர் வாழ்வதற்குரிய சாவி, உள்ளம் உயிர் வாழ்வதற்கான, உள்ளம் உயிரோடு இருக்கிறது, அதற்குரிய சாவியாக, திறவுகோலாக இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? அதை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அடுத்தது வத்ததர்ரு பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்திலே எழும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும், உளமுருகி அல்லாஹ்விடத்திலே ஒருவர் பணிந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். மூன்றாவது சொல்கிறார்கள் வதர்கு துனூப், பாவங்களை விடுதல். இந்த 3 விடயங்களையும் அவர் சொல்கிறார் உள்ளம் உயிர் வாழ்வதற்கான சாவிகளாக சொல்கிறார். ஒன்று என்ன? குர்ஆனை விளங்குதல், அதை சிந்தித்தல். இரண்டாவது, சஹருடைய நேரத்திலே ஒருவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் உளமுருகி அல்லாஹ்விடத்திலே பணிந்து பிரார்த்தித்தல், அதே போன்று பாவங்களை விட்டுவிடுதல் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அறிஞர்கள் அழகிய கூற்றுக்களை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் வெறுமனே கூற்றுக்களாக அவர்கள் சொல்லவில்லை, மாறாக தங்களுடைய வாழ்வில் இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்துத்தான் சொல்கிறார்கள், இந்த இன்பங்களை கண்டுதான் சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இகாசத்துல் லஹ்ஃபான் என்ற நூல்ல முதல் பாகத்தின் 44ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஜிமாஉ அம்ராதுல் கல்ப், உள்ளத்துடைய நோய்களுக்கெல்லாம் என்ன, அதுதான் மொத்த வடிவம், அதுதான் காரணம் என்று சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அம்ராது சுபஹாத் வ ஷஹவாத், சுபஹாத் ஷஹவாத் என்ற நோய்கள் தான். சுபஹாத் என்பது ஷைத்தான் என்ன செய்வான்? மார்க்க விடயங்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தேகங்கள். ஷஹவாத் என்ற என்ன? ஆசைகள், இச்சைகள், இவைகள் தான் என்ன? உள்ளத்துடைய நோய்களாக இருக்கின்றன. இந்த 2 நோய்களுக்கும் எது மருந்து? வல் குர்ஆனு ஷிஃபாஉல் லின்னௌஐன் என்று சொல்றாங்க. இந்த 2 விதமான இந்த நோய்களுக்கும் எது ஷிஃபா, நிவாரணி என்றால் குர்ஆன் என்று இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக சுப்ஹானல்லாஹ், அதாவது மற்றொரு கூற்றை பாருங்கள், அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்று, இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக வருகிறது. 30266வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அவர் சொல்கிறார்கள், நக்லுல் ஹிஜாரா அஹ்வனு அலல் முனாஃபிக் மின் கிராஅத்தில் குர்ஆன். முனாஃபிக் நயவஞ்சகன் இருக்கிறானே, அவனுக்கு எது? ஒரு கல்லை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சுமந்து செல்வது என்பது அவனுக்கு என்ன செய்யும்? எளிதாக இருக்கும், குர்ஆனை ஓதுவதை விட. பாருங்க, இந்த கூற்று என்ன? நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆனை ஓதுவது பலருக்கு எவ்வளவு கஷ்டமாகிவிட்டது, சிரமமாகிவிட்டது என்பதை நாங்க பார்க்கிறோம். அவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் குர்ஆனை நாம் இறுதியாக எப்போது ஓதினோம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு முக்கியமான கூற்று என்று பாருங்க. அதாவது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுக்கு எது சிரமமாக இருக்கும்? அதாவது கற்களை சுமந்து அதை அங்குமிங்கும் சுமந்து செல்வது என்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கும், குர்ஆனை ஓதுவதை விட என்று அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் பார்க்கின்ற போது இவ்வாறான அறிஞர்களுடைய அழகிய கூற்றுக்கள் இமாம் ஷாலி அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மார்க்க தீர்ப்பில் குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார்கள், மின் அக்பரில் அஸ்பாப் லி இஸ்திகாமத்தில் கல்பி வ ஸலாமத்திஹி, அதாவது உள்ளத்தினுடைய இஸ்திகாமத், உறுதிக்கும் உள்ளத்துடைய ஈடேற்றத்துக்கும் மிகப்பெரிய காரணியாக அவர்கள் சொல்கிறார்கள், கஸ்ரத்து கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை அதிகம் ஓதுதல். குர்ஆனை ஓதுதல் என்று சொன்னால் நாம் நன்றாக விளங்க வேண்டும், அதை விளங்கி ஓதுதல் என்பதுதான், அதை விளங்கி ஓதுதல் என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே,
இவ்வாறான இந்த கூற்றுக்கள் எல்லாம் நமக்கு இந்த குர்ஆனுடைய மகத்துவம், நாம் குர்ஆனோடு எப்படியான ஒரு தொடர்பில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு பரிசீலனை செய்து கொள்வதற்கு, நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்வதற்கு இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஅஸமி மா யஹ்ஸுலு பிஹி மஹப்பத்துல்லாஹி தஆலா, ஒருவர் அல்லாஹுடைய மஹப்பத்தை, நேசத்தை அடைந்து கொள்வதற்குரிய மகத்தான விஷயங்களில் உள்ளதாக அவர்கள் சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அதாவது உபரியான தொழுகைகள்ல குர்ஆனை என்ன செய்வது, அதை விளங்கி ஓதுதல். இப்ப நாங்கள் ஃபர்லான தொழுகையில ஓதுவோம். ஃபர்லான தொழுகை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான். ஆனால் இரவு தொழுகைகள் என்று சொல்கின்ற போது அதை நீளமான ரக்காத்துகளாக தொழ முடியும். எனவே அதில் ஒருவர் என்ன செய்வது, குர்ஆனை ஒரு சிந்தனையோடு அதை விளக்கத்தோடு ஓதுவது இருக்கிறதே, அது அல்லாஹுடைய அந்த மஹப்பத்தை பெற்று தருகின்ற விடயங்களில் மகத்தானதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்ற நூல்ல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் முதல் பாகத்தின் 187 பக்கத்திலே சொல்கிறார்கள், லவ் அலிமன் நாசு மா ஃபீ கிராஅத்தில் குர்ஆனி பித்ததப்புர், அதாவது குர்ஆனை ஒரு சிந்தனை கண்ணோடு குர்ஆனை அந்த ஓதக்கூடிய விடயம் இருக்கிறதே, அதனுடைய சிறப்பை, அதனுடைய அந்த ருசியை மக்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால், லஸ்தகலு பிஹா அன் குல்லி மா சிவாஹா, வேற எதிலும் அவங்க ஈடுபடாம முழுமையாக அதில் தான் ஈடுபடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த இன்பம் இருக்கிறதே, குர்ஆனை ஒரு சிந்தனையோடு அதை ஓதுவது, அதனுடைய இன்பத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வேறு எதிலும் செலவு செய்ய மாட்டார்கள், கழிக்க மாட்டார்கள், இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று அவங்க சொல்றாங்கடா. இந்த இன்பங்களை எல்லாம் அவர்கள் கண்டு சொல்கிறார்கள், இந்த இன்பங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த மகத்தான பொக்கிஷம் இந்த குர்ஆன், இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா 6ஆம் பாகம் 127ஆம் பக்கத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ தஹ்லுருஹுல் மலாயிகா, மலக்குகள் சமூகம் அளிக்கிறார்கள், வ தஹ்ருஜு மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், வயத்தஸில் பி அஹ்லிஹி, அந்த வீட்டுடையவர்களுக்கு ஒரு விசாலத்தன்மை கிடைக்கிறது, அதே போன்று அந்த வீட்டில் ஹைர்கள், நலவுகள் அதிகரிக்கின்றன என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கு ஷைத்தான்கள் சமூகம் அளிக்கின்றனர், மலக்குகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றனர், அந்த வீட்டுடையவர்களுக்கும் நெருக்கடிகள், அதே போன்று நலவுகளும் குறைந்து விடுகின்றன என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு தாபியா இருக்கக்கூடிய முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லித் தருகின்றன. எனவே நமது வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனோடு மிக நெருக்கமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு மிக இறுக்கமான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய மகத்துவம் என்பது வெறுமனை போலியான ஒரு மகத்துவமாக இருக்கக்கூடாது, மாறாக அது நமது செயல்களில் வெளிப்பட வேண்டும். குர்ஆனோடு உண்மையான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவதிலும், அதை விளங்குவதிலும், அதனுடைய கட்டளைகளை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவதிலும், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதிலும், நாம் கற்றுக்கொள்வதிலும், இவ்வாறு அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பங்களிப்புகளையும் எல்லா கடமைகளையும் நாம் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, எப்படி அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான், அவர்கள் குர்ஆன் உடையவர்கள் என்றால் அவங்களுக்கு தனிச்சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவங்க அஹலுல்லாஹி வஹாஸத்து என்று சொல்றாங்க. அஹலுல்லாஹி வஹாஸத்து, அவங்க அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு ஒரு தனி சிறப்புக்குரியவர்கள் என்றால் அவங்க அவ்வளவு குர்ஆனுக்குரிய கடமைகளை முறையாக நிறைவேற்றியவர்கள். எனவே அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.